உங்கள் விஜய். இங்க பாரு, ஏதோ வேலை செய்யணுமேனு ஏனோ தானோன்னுலாம் புடவைய மடிச்சு வைக்காத. உனக்கே தெரியும், நான் காலையில இருந்து குழந்தைய சமாதானப்படுத்தி ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் எல்லா புடவையும் நீட்டா மடிச்சிருக்கேன்க்கா. ஒன்னுடா என் தங்க குட்டி, அஜய் குட்டி, செல்ல குட்டி, என்னடா பாக்குறீங்க? என்ன வேணும்? என் வயிறு குட்டி. யமுனா, அத்தை என்னமோ வேணும்னு கேக்குறாங்க, அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு வரியா? என்ன பாக்குற? போய் எடுத்து கொடுத்துட்டு வா. சரிக்கா. ஏய், ஆனா அங்கேயே நின்னுட்டு இருக்காத, வந்துரு சரியா? சரிக்கா. என்னடா எப்படி இருக்கீங்க? நான் உன் சித்திடா. செல்ல குட்டி. பிரியாக்கா, இந்த குழந்தை உங்ககிட்ட சீக்கிரமா ஒட்டிக்கிச்சுல? நீ சொல்றதும் சரிதான் சீதா. நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருந்தேன்னா இந்த குழந்தை எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். குழந்தைக்கு நானும் எனக்கு குழந்தைனோ ரொம்ப ஒட்டுறவாயிட்டோம். இல்லடா? அக்கா, நம்ம குழந்தைய தூக்கிட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? ஆமால, எனக்கு இந்த யோசனை வரவே இல்லையே. இவனும் இவங்க பாட்டி வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும். ஆமா பிரியாக்கா, பாவம் கல்பனாவும் சரண் அண்ணாவும் குழந்தைய பார்க்க முடியலன்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டாங்கல்ல. இவனை பார்த்துட்டா அவங்க கோவில்ல சரியா போயிடும் இல்லடா? சரி, ஆனா அம்மா அஜய் எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. அப்படியா? ஏன்? ஏன்னா அஜய பார்த்து கண்ணு பட்டுடும் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நம்புறீங்களா பிரியாக்கா? இல்ல, எனக்கு கூட நம்பிக்கை இல்லதான். ஆனா அம்மா பேச்சு தட்ட முடியாதே. என்னடா? பிரியாக்கா, வெளியாளுங்களோட கண்ணு பட்டுறோங்கிறது சரிதான், ஆனா நம்ம வீட்டு ஆளுங்க கண்ணு பட்டுருமா என்ன? இப்ப இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாட்டி வீட்டுக்கு போய் தானே ஆகணும் இல்லடா? சரி சீதா, இன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். அப்படியா? அப்படின்னா சித்திக்கு நான் ஃபோன் பண்ணி வரோன்னு சொல்லட்டா? ஏய், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நம்ம ஃபோன் பண்ணோம்னா வர வேண்டாம்னு அம்மா சொல்லுவாங்க. நம்ம 2 பேரும் போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஆமால, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி, அப்ப நான் ரெடி ஆயிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரி. அச்சச்சோ, அஜய் செல்லம், பாட்டி வீட்டுக்கு போலாமா? போலாமா? நான் ரெடி ஆயிட்டு வரேன். அம்மா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். செல்லம் சமத்தா இருக்கணும்னு. சுமித்ரா, நம்ம கல்பனா எவ்வளவு ஆசையா குழந்தைய பார்க்கலான்னு வந்திருப்பா. ஆனா பிரியா கடைசி வரைக்கும் அவளுக்கு குழந்தைய காட்டவே இல்லை. அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. ஏன் சுமித்ரா பிரியா இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? அவ இதெல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாளா இல்ல தெரியாம செய்யறாளா? எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சித்ரா, பிரியா குழந்தை வேணும்னு ரொம்ப ஏக்கத்துல இருந்தா. அவளோட ஏக்கத்தை கடவுள் தீர்த்துட்டாரு. அது ஒரு மாதிரி பொசசிவ்னஸ் தான். கொஞ்ச நாளைக்கு அவ அப்படிதான் இருப்பா. அப்புறம் எல்லாம் தானா சரியா போயிடும். நீ இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதம்மா. சரி சுமித்ரா, இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா வந்தவங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னும் அவ என்னென்ன ஆட்டம் ஆட போறாளோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ரெண்டு பேரும் குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு எங்க புறப்பட்டீங்க? சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரோம் பாட்டி. அதென்ன திடீர்னு கிளம்பிட்டீங்க? இந்த பிரியா ஏதாவது சொல்லியிருப்பா, அதனாலதான் 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இவளால ஒரு இடத்துல உட்கார முடியாதுல்ல, ஏதாவது சாகு போக்கு சொல்லி ஊரை சுத்திட்டு வரணும்.
இல்ல அத்தை, பிரியாக்கா போகணும்னு சொல்லல. நான் தான் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு அவங்கள கூப்பிட்டேன். என் தங்கம் சீதா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இல்ல, சரணனா கல்பனா இங்க வந்தப்போ குழந்தைய பார்க்க முடியல. அங்க போய் குழந்தைய காமிச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதான் அத்தை, நீங்க அனுமதி கொடுத்தா நாங்க போறோம், இல்லனா நாங்க போகல. இந்த மாதிரி ஆலோசனை பண்ற அறிவு இவளுக்கு இருந்தா எந்த ப்ராப்ளமும் வராது. பிரியா தப்பு பண்ணிட்டு அப்புறம் சாரின்னு சொல்லுவா. சரி சரி, 2 பேரும் குழந்தைங்க வச்சிருக்கீங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. குழந்தைங்க பத்திரம். ம்? சரிங்க அத்தை. ஒரு நிமிஷம், எதுல போறீங்க? ஆட்டோல தான் அத்தை. ஆட்டோலியா? வேணாம் வேணாம், வண்டி இருக்குல்ல, அதுல போங்க. ம், கிளம்புங்க. அத்தை, டீ எடுத்துறாங்க. சூடாரிட போகுது. ஐயோ, இதென்ன போலீஸ் வந்திருக்கு? ஆ. ஆ. ஐயோ, கடவுளே காப்பாத்து. நாம தூக்கிட்டு போன குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக என்கொயரி பண்றாங்களோ? இந்த பக்கம் யாராவது ஒரு குழந்தை எடுத்துருந்தாங்கம்மா? இல்ல சார், எனக்கு தெரியாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா. பாத்தீங்களா? இல்ல சார், நாங்க எதுவும் பார்க்கல. இப்பெல்லாம் குழந்தைய திருடுறது ரொம்ப நடக்குதுமா. புதுசா யாராவது குழந்தைய வச்சுட்டு சந்தேகப்படப்படி தெரிஞ்சா உடனே சொல்லுங்கம்மா. சரிங்க சார். சரிங்க சார். சரியா? நீங்களும் பார்த்தா சொல்லுங்கம்மா. சரிங்க. தெரியலன்னு சொல்றாரு, விசாரிப்போம். ஆ. போலீஸ்காரங்க குழந்தையை தேடிக்கிட்டு ஏன் இங்க வந்தாங்க? நாம எடுத்துட்டு வந்ததை யாராவது பார்த்துட்டாங்களா? ஐயோ இல்லையே. ரொம்ப ஜாக்கிரதையா தான் நான் குழந்தையை தூக்கிட்டு வந்தேன். ச்சே, ஓ, எல்லாம் இந்த பிரியாவால வந்ததுதான். நான் எங்க சிக்கல்ல மாட்டிப்பேன்னு பயமா இருக்கே. ஐயோ, நம்மள ஜெயில போட்டு களி திங்க வச்சிருவாங்களோ? ஐயோ, போலீஸ்காரங்களா? ஐயோ, அவங்கள தான் இருக்குமோ? அத்தை, என்னது இது? கதவு திறக்காம சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ, யார் வந்திருக்காங்க தெரியாம எப்படி கதவை திறக்க முடியும்? ச்சே. இல்லையே, உங்க நடவடிக்கைய பார்த்தா யாரையோ ஏமாத்திட்டு வந்த மாதிரி தெரியுதே. ஏய், உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? இல்ல, நானே போய் திறந்துட்டு வரேன். இருங்க. ஐயோ, கல்லு கல்லு. ஐயோ, இவ வேற. ஓ, நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. அம்மா, எவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கிறது? அத்தையும் மருமகளும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏய் பிரியா, வாடி உள்ள. ஏய், ஏன் பிரியா, வாசல்ல நின்னு பேசிட்டு இருக்க? உள்ள வா, உள்ள வா முதல்ல. ஏய், உனக்கு என்ன தனியா ஆரத்தி எடுக்கணுமா? உள்ள போடி. நீ என்ன அப்படியே முழிச்சு பார்த்துட்டு இருக்க? போடி உள்ள. எனக்கு வந்து தொலைஞ்சது பாரு. ஐயோ ஐயோ, இவங்க இன்னும் போகலையே. ஐயோ, இவங்க குழந்தைய பார்த்தா என்ன ஆகும் தெரியலையே. விசாரிச்சுட்டு இருக்காங்களே. பிரியா, ஏய் பிரியா, குழந்தைய தூக்கிட்டு வெளியில வராதேன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு வந்த? அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலன்னு சீதா தான் சொன்னா, அதனாலதான் வந்தோம். ஆமா சித்தி, 2 குழந்தைங்களையும் உங்ககிட்ட காட்டிட்டு போலான்னு நான் தான் பிரியாக்கா கிட்ட சொன்னேன். குழந்தைய கூட்டிட்டு வந்து என்கிட்ட காட்டணுங்கிறது ரொம்ப அவசியமா? எனக்கு என்ன எழுதுட்டா கிடக்கு? ஏண்டி, கடைசியா முகத்தை பாக்குற மாதிரி ஓடி வந்திருக்கீங்க.
நான் என்ன செத்தா போயிட போறேன்? வந்துட்டாளுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படி இல்ல சித்தி, ஆ, குழந்தைங்களை நீங்க பார்க்கணும்னு தான் நாங்க தூக்கிட்டு வந்தோம். ஏண்டி நான் என்ன குழந்தைய பாக்குறது? நான் தானே குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்தேன். என்ன நான் என்ன ஊரை விட்டு ஓடிடுவா போறேன்? ச்சே. அம்மா என்னாச்சுமா உனக்கு? பேச்சுக்கு பேச்சு இழுத்துட்டு கிடக்குற, ஓட போறேன் செத்து போறேன்னு அபஸ்குணமா பேசிட்டு இருக்க. என்னாச்சு? ஐயோ, எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். வாயை மூடிட்டு சுமாரு. கல்பனா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். குழந்தைய பார்க்கணும்னு கல்பனா இஷ்டப்பட்டா நாளைக்கு மறுநாள் ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லுங்க. என்னையா வெறுப்பேத்துன? இப்போ நான் உன்னை வெறுப்பேத்துறேன். ஹரிணி செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. தங்கம். அம்மா குழந்தைக்கு பால் வேணும். எங்க இருக்கு? எடுத்துட்டு வா. இருக்கு எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வா. ஏய் அம்மா, உன்கிட்ட என்ன சொன்ன? எங்க போயிட்டு இருக்க நீ? இருடி வரேன், இப்ப வரேன். ஐயோ, என் செல்லக்குட்டி ஹரிணி. ஐயோ, என்ன இது? போலீஸ் இங்கேயே விசாரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? ஹரிணி குட்டி, அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு வளர்ந்த மாதிரி இருக்கியே. ஓ, நீ வருவேன்னு தெரிஞ்சா நான் உனக்காக நிறைய டாய்ஸ் வாங்கி வச்சிருப்பேன். கோச்சுக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய டாய்ஸ் வாங்கி வைக்கிறேன். என் மருமக நீ மட்டும் தான் செல்லம். என் அன்பு மருமகளே, என் செல்ல குட்டி, தங்க கட்டி, என் வீட்டுக்கு வந்திருக்கிற செல்ல மருமகளே. உன் அத்தை எவ்வளவு கொஞ்ச நாளும் நீ எந்திருக்கவே மாட்டேங்கிற. நீ அடுத்த தடவை வரும்போது நான் உனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி வைக்கிறேன். உனக்கு மட்டும்தான். சரியா செல்ல குட்டி? பரவாயில்ல கல்பனா, இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இல்ல என் ஹரிணி குட்டி, என் செல்ல குட்டி அபூர்வமா வீட்டுக்கு வந்திருக்கா. உங்க மாமாக்கு ஃபோன் பண்றேன். அவர் சீக்கிரமா வீட்டுக்கு வந்ததும் உன் கூட விளையாட சொல்றேன். ஓகே? ஐயோ வேண்டாம் கல்பனா, அண்ணா வரும்போது வரட்டும். அவரை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்னடா செல்லம், பட்டுக்குட்டி, என் புச்சு குட்டி, என் தங்கம், என்னடா? ஐயோ அழறீங்களா? அத்தை கிட்ட வந்து கல்பனா. ஏண்டால என் மேல இருக்கிற கோவத்தை இப்படி காட்டுறியா? இங்க பாரு கல்பனா, உன்னை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அஜய் நம்ம வீட்டுக்கு புதுசு, புது மனுஷங்க, புது இடம், இதெல்லாம் அவனுக்கு பழகணும்ல. சின்ன ஒரு சத்தம் வந்தா கூட அப்படி அடம் பிடிப்பான். அதனாலதான் நான் அப்படியெல்லாம் சொன்னேன். ஆமா, பெரிய அதிசயமான குழந்தை. முன்ன பின்ன தெரியாத குழந்தைக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டமா? அதுவே உனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோயேன், அது மேல என் நிழல் கூட பட விட மாட்ட போல இருக்கே. என்னம்மா ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? ஒரு வாட்டி எனக்கு ஜலதோஷம் பிடிச்சப்போ சீதா குழந்தைய தொட போனேன். அதுக்கு சீதா என்ன சொன்ன தெரியுமா? உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, நீங்க அடிக்கடி தும்முறீங்க, அது குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொன்னா. அப்ப என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? கல்பனா, பெரியவங்க மேல இருக்கிற கோவத்தை குழந்தைங்க மேல காட்டக்கூடாது. அக்கா குழந்தைய வாங்கிக்கோங்க, போங்க. ஐயோ, போலீஸும் இங்க இருந்து போக மாட்டேங்கிறாங்க, இவனுங்களும் இங்க வந்துட்டாங்க. ஐயோ, அச்சச்சோ, நேரம் நமக்கு நல்லா இருக்கு. கல்பனா, இந்த குழந்தை சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு கடவுள் கொடுத்த வரம். அந்த குழந்தைய நம்ம வெறுக்க கூடாதுல்ல, வாங்கிக்கோங்க. தப்பிச்சாச்சு, வாங்கிக்கோங்க. யார் குழந்தையோ யாரும் வாங்க வேண்டாம். முதல்ல நீங்க 2 பேரும் வெளியில கிளம்புங்க. ஐயோ, என்னம்மா இது? இப்பதானே நாங்க வந்தோம், அதுக்குள்ள போன்னு சொல்றேன். என்னடி நான் சொல்றத கேக்குறியா? குழந்தை
குழந்தையை தூக்கிட்டு உடனே 2 பேரும் கிளம்புங்க. என்ன அத்தை நீங்க அவங்கள அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க? அதிசயமா வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் இருந்தே சாப்பிட்டுட்டு போட்டும். ஏய், அவங்க 2 பேரும் இது வரைக்கும் சாப்பாடே சாப்பிட்டது இல்லையா? சக்கரவர்த்தி குடும்பத்துல சாப்பிடாத சாப்பாட இவங்க சாப்பிட போறாங்க. ச்சே. ஏமா, நான் சொல்றது உங்களுக்கு காதுல கேக்கல? முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. போங்க போங்க. குழந்தைக்கு பால் கேட்டேனமா, அத கூட தராம கால்ல வெண்ணி ஊத்துன மாதிரி போங்கற. கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போவேன். ஐயோ பிரியா, அது இல்லடி. 2 பேரும் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணல. அப்புறம் நீங்க ராகு காலத்துல வந்துட்டீங்க. அதனால உங்களை வரவேற்க நான் ஆர்த்தி கூட எடுக்கல. நான் ஐயர்கிட்ட கேட்டுட்டு நல்ல நாளா சொல்றேன். அப்ப நீங்க 2 பேரும் குழந்தையோட வாங்க. இப்ப கிளம்புங்க. கிளம்புடி, கிளம்பு 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 சித்தி கிளம்பு. வாய் மூடு, கிளம்புங்க. போங்க போங்க போங்க. ஐயோ என்னம்மா நீ ரொம்ப தான் ஆல்ட்டிக்கிற. இந்த சீதா சொன்னதுனால தான் நான் இங்க வந்தேன். நான் கிளம்புறேன் போ. ஒரு நிமிஷம் நில்லு. ஐயோ, இந்த நேரம் பார்த்து எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. இங்க இருக்கு. ஏய், கொஞ்சம் இப்படி தள்ளே போ. பிரியா, நீ குழந்தைய போத்திக்கோ. யாராவது பார்த்தா திருஷ்டி பட்டுடும். என்ன? நீ வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த டவலை எடுக்க வேண்டாம். என்ன புரியுதா? சரி, போ போ போ. இரு வர. கிளம்பு கிளம்பு. சீக்கிரம் போடி. நீ போடி. அப்பா, இவங்களை கலப்பறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கு. உட்காரு உட்காருடி. யோ டிரைவர், வண்டி எடுப்பா. இவன் வரட்ட போ. என்னடி வேடிக்கை? வீட்ல வேற வேலையே இல்லையா? என் பின்னாடியே அலையற. முழிக்கிறத பாரு. அத்தை ஏதோ ஈடகுடுமான வேலை செஞ்சிருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் நல்ல நேரம் ராகு காலம்னு அவங்களை அனுப்பியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல சித்ரா, இல்ல சுமித்ரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் ஒண்ணும். என்னம்மா இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? இப்படி போய் அப்படி வரதுக்கு ஏமா நீங்க 2 பேரும் போனீங்க? சித்தி எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன்னா நாங்க ராவு காலத்துல போயிட்டோமா. நல்ல நாள் பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்க. ஓ, பானுமதி ராவுகாலம் யமகண்டம் பார்த்துதான் வேலை செய்வாங்களோ? என்ன பிரியா, உங்க அம்மா என்ன சொன்னாங்க? நீங்க 2 பேரும் ராவு காலத்துல வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்களா? ஏன் பிரியா, உங்க அம்மா கூட தான் இந்த மாதிரி ஒரு ராவு காலத்துல இந்த குழந்தைய தூக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. சாரி, இது ராவு காலம், இந்த குழந்தையை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவை இந்த குழந்தைய திருப்பி அனுப்பி இருந்தோனா நீ என்ன செஞ்சிருப்ப? ராவு காலம் இது அதுன்னு சொல்லிக்கிட்டு. ச்சே, சரி அது போட்டோம். நீங்க 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு வந்த பொம்பளை பசங்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம அமைச்சிருக்காங்க. அவங்கள பத்தி என்ன சொல்றது? இவங்கள விடு. பேர பசங்க முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு சக்கரை தண்ணி கூட கொடுக்காம அமைச்சிட்டாங்க. ச்சே, அவளை பத்தி பேசவே நமக்கு அசிங்கமா இருக்கு.
யாரும் செய்யாததை செய்யறது தானே பானுமதியோட ஸ்பெஷாலிட்டியே. எதுடா சாக்கு, ராவுகாலம் தான் சாக்கு. சுமித்ரா எவ்வளவு சீக்கிரமா இவங்க 2 பேரையும் திருப்பி அனுப்பியிருக்கானா, இதுல ஏதோ முடிச்சிருக்கு. சரி சரி, போனீங்க வந்தீங்க, உள்ள போய் பசங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஊட்டிட்டு நீங்க 2 பேரும் ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. போங்க. சரி சரி சரி. ஏய் உன்ன ஏன்க்கா ஏன் வேக்கம் கிளீனர் ஆஃப் பண்ணீங்க? இப்பதான் குழந்தை தூங்குது. நீ வேக்யூம் கிளீனர் போட்டா குழந்தை எப்படி தூங்கும்? அப்ப எப்படிக்கா நான் க்ளீன் பண்றது? வேக்யூம் கிளீனர்ல தான் க்ளீன் பண்ணுவீங்களா? துணியெல்லாம் வச்சு துடைக்க மாட்டீங்களோ? மொட்டை மாடியில அவ்வளவு பெரிய தொடப்பம் இருக்கு, அதை வச்சு க்ளீன் பண்ணு. இன்னொரு வாட்டி ஏதாவது வேக்யூம் கிளீனர் போட்ட எனக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன். ச்சே, இந்த வீட்ல ஒரு நிமிஷமாவது யாராவது சத்தம் போடாம இருக்காங்களா? ஐயோ! எடு. என்ன செய்தா நீ? குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது மிக்ஸியை போடுற. இந்த சத்தத்துல குழந்தை எப்படி தூங்கும்? நீயும் குழந்தை பெத்தவ தானே, தெரியாதா உனக்கு? மன்னிச்சுக்கோங்க பிரியாக்கா, குழம்புக்கு தேங்காய் அரைக்கணும்ல, அதனாலதான் நான் மிக்ஸி போட்டேன். அப்படி குழம்பு கரைக்கணும்னா அம்மிக்கல்ல அரைக்க வேண்டியதானே? அம்மா வீட்ல இருக்கும்போது அம்மிக்கல்ல தானே அரைச்சிட்டு இருந்த. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பழச மறந்துட்டியா? போ, அம்மிக்கல்ல வச்சு அரை, அதுவும் சத்தம் இல்லாம அரை. அம்மிக்கல்ல சத்தம் இல்லாம அரைக்க சொல்றாங்க. பிரியாக்காவுக்கு என்ன ஆச்சு?